நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? பிபிக்கு அப்புறமா இப்பதான் பார்க்குறேன் நான். பிக் பாஸ் போறேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருந்ததா? அவன் வந்து அவனுக்கு ஒரு ஆசை தான் பிக் பாஸ் போகணுன்னு. பட் ஆனால் அவன் வந்து அதுக்கு ட்ரை பண்ணலை. பட் இந்த வாட்டி அவங்களே கேட்டதுனால அவன் சரி நான் போகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவன் வந்து இது டாஸ்க் விளையாடும் போது ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே அவன் கால் வந்து அடிபட்ட உடனேவே ஐ ஃபெல்ட் இட் ஸோ பேட். இன்ஃபேக்ட் லிட்ரலி ஐ வாஸ் க்ரைங். நான் பார்த்த முதல் முகம் நீ. Okay, she's one of the top food stylists in Chennai. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம்ல, ஆயில் ஆடு, அப்புறமா வந்து ஆட்டா மசாலாஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்லலாம் வந்து ஃபுட்டு டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்களா? இப்போ சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, அது மாதிரி ஆட்லாம் அம்மா தான் வந்து ஃபுட் ஸ்டைல் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கேமராவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டைலிஸ்ட் தான் அவங்க. வைக்கிறது ஒன்று, கேமராக்கு டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது இட்ஸ் an art by itself. So she's ஒரு 700-800 ஆட்ஸ் மேலே பண்ணியிருப்பாங்க. And she's won awards. தனியா அவங்க இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. She's won lot of awards. அவங்க ப்ரொஃபஷன் அது. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ நான் அவங்க ஒரு பக்கம் தனியாக ஆட் அது மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் வந்து இந்த பக்கம் சீரியல். ஆனால் அவங்களுக்காக அந்த வாய்ப்பு அது, புரியுதுங்களா? நான்லாம் நடிகை இந்த பக்கம் ஆரம்பித்த அப்புறமா அவங்களுக்கு வந்த வாய்ப்பு தான் அது. அதை வச்சுட்டு அது ஒரு பேஷனட்டாக அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அதான் இத்தனை வருஷத்தில் அதான் சொன்ன மாதிரி அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்ஸ்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீஸ் ஒன் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் ஆல்சோ. அதில் விகடன் அவார்டும் வாங்கியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க இந்த டிப்பிக்கல் மதுரன்லாம் வந்து நான் வந்தால் என் மருமக இப்படி பண்ணோம் அப்படி அந்த எதிர்பார்ப்பே கிடையாது இது பண்ணுறதுக்கு. அண்ட் ஷீ இஸ் டோட்லி நான் பாதரிங். லைக் இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் நான் கல்யாணத்தில் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, நான் வந்து மெஹந்தி இது பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப போட்டுட்ருக்கிறப்ப எங்கள் அப்பா சைடு ஃபேமிலி தான் ஆக்சுவலி கான்சர்வேட்டிவ். ஓகே, அவங்க இது பண்ணுறது. இவங்க என்கிட்ட வந்து என்ன ரஞ்சனி கம்ஃபர்டபுளாக ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கலாமே, நீ கை ஃபுல்லாக மருதாணி போட்டிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க? ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து எங்கள் ஐ மீன் என்னோட பிறந்த வீடு சைடோட அவங்க வந்து ஷீ இஸ் லாட் மோர் ப்ராட் மைண்டட். அந்த மாதிரி இப்போ வந்து நான் தீபக்கோட வெளில போகிறோம், லேட் ஆகுது, இதுனா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபேக்ட் அக்னித் பிறந்தப்போ இது பண்ணுறப்ப நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பெல்லாம் அவங்க வந்து இப்போது ஏஜ் ஆகிடுச்சு கொஞ்சம், ஷீஸ் காட் ஹர் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆல். அப்போ முன்னாடி இருக்கிறப்பெல்லாம் வந்தால் நீ சமைச்சு போடலாம், இல்லை நீ படுத்துக்கோ நான் சமைக்கிறேன், நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ ஒரு நாள் வீட்டில் இருக்க நீ தூங்கு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் நாட் திஸ் டிப்பிக்கல் மதர் இன்லா டாட்டர் இன்லா ஃபார்மாலிட்டியே கிடையாது. அண்ட் ஷீ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஒரு லேடி வந்து ஒரு ஒர்க் போயிட்டு இது போயிட்டு அது பண்ணுறதுக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் தீபக் கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, ரஞ்சினி சொல்கிறது கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோடான்னு தீபக்கை திட்டுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆள். திட்டுவீங்களா? ஆமாம், உண்மைதான். ஆமாம் ஆமாம். அப்போ திட்டில அட்வைஸ் பண்ணீங்களான்னு கேட்குறத விட திட்டிங்களா? ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஐ வாஸ் ஸ்டிக் டு ஹிம் பிகாஸ் இன்னும் ரொம்பலாம் நிறைய இது ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே இங்கே போகாதே அப்படின்னு. பட் லக்கிலி நோ ஐ காட் ஹர் பிகாஸ் இன்னும் எந்த விதத்தில் அவள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறா. இன் தட் வே நோ ஐ எம் ஸோ ஹாப்பி. சூப்பர் சூப்பர். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஆர் கன்வின்ஸ்டா? ஓகே சொன்னீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எங்க பர்மிஷன் கேட்டான், இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்தான் இவன். ஆமாம், இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு நாளைக்கு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அவளை. யூஸ்வலாக சீரியலில் நடிக்கிறவ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தான். சரி யாருடா அந்த பொண்ணு அப்படின்னப்போ சொன்னான், அம்மா ரஞ்சினிமா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னா. எதுக்கு அவன் பார்த்துக்கோன்றான்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறமா மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா என்கிட்ட சொன்னான், அம்மா ஐ எம் கோயிங் டு மேரி ஹர் அப்படின்னா. எனக்கும் என்னமோ அவளை பிடிச்சிருந்தது, அதனால் சரி அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். நான் ஒன்றும் சரியில்லை அதெல்லாம் இதுவாக சொல்ல. அதான் ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டாங்க அவங்க. Behind Roots Deepak's Fans Festival title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Auda Pay, your trusted payout partner. கார்டியா கடலெண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒன்று தான்.